ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பிரின்சஸ் கட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட லைனிங் ஃபேப்ரிக். ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு சைடு வந்து ஆன் ஃபோல்டு இருக்கணும், இன்னொரு சைடு வந்து 2 சால்வேஜ் பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் வேஸ்டேஜ் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போவுமே வந்து அன்இவனாக இருக்கிற இடத்துல வந்து ஸ்கேல் போட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி ஈவன் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட அந்த பேட்டர்ன் ஷீட் வந்து மேலே வைங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பேக் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு பேக் பேட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம ஆன் ஃபோல்டு இந்த சைடு, அதாவது நெக் இருக்கிற சைடு தான் ஆன் ஃபோல்டு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பேக்கில் ஹூக் வைக்கல, ஃப்ரண்ட்டில் தான் ஹூக் வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து நெக் இருக்கிற சைடு தான் வந்து ஆன் ஃபோல்டில் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வைக்கணும். ஸோ நான் பேட்டர்ன் ஷீட் பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது வேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு மேலே வைக்கிறேன். ஸோ வந்து அப்போ வந்து ஆர்ம் ஹோலுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பெல் பின்ஸ் வச்சு இல்லை பூச் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மார்க்கிங் பண்ணும்போது உங்கள் பேட்டர்ன் வந்து அங்கே இங்கே ஆடாது. உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நீட்டாக வந்து உங்கள் ஷியர்ஸை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவு. ஸோ ஸ்லீவுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து பேக் பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணி எடுப்பீங்க, 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது அதுக்கு அப்படியே கீழே கொண்டு போயிடணும். ஸோ அந்த ஒரு சைடு விட்டுட்டு அதுக்கு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு அங்கே நீங்கள் எப்படி பேக்குக்கு ஃபோல்ட் பண்ணீங்க, 2ஆக ஃபோல்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஃபோல்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா உங்கள் ஸ்லீவை போட்டுட்டு நீங்கள் வந்து இது ஸ்லீவை கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து 2 ஸ்லீவ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து 4 ஃபோல்ட் பண்ணணும். அந்த 4 ஃபோல்ட்லேயும் ஆன் ஃபோல்டு இருக்கணும். ஸோ வந்து அந்த இடத்துல வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்லீவை வந்து நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸ்லீவை வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எது வந்து ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஃப்ரண்ட் சைடை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட் சைடு எப்போவுமே வந்து பேக் சைடு மேலே இருக்கும், ஃப்ரண்ட் சைடு கீழே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போது பேக் சைடு டாப்பில் வச்ச மாதிரி தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து பேக் சைடு டாப்பில் வச்ச மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு கட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த கார்னரில் நான் இங்கே எடுக்கிற பாருங்கள், அந்த கார்னர் இல்லாமல் அந்த கார்னர் கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் உள்ளே கட் பண்ணணும். அது ரொம்ப உள்ளே கிடையாது, கொஞ்சம் உள்ளே. அதுவும் நீங்கள் கார்னர் வரையும் அந்த கட்டிங் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த கார்னருக்கு முன்னாடியே நான் இங்கே முடிக்கிற பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கட்டிங்கை முடிச்சிடணும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எது ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் என்னன்னு தெரியறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நாட்ச் போட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வந்து 3 பேட்டர்ன் போட்டிருக்கோம். ஸோ பிரின்சஸ் கட்னால ரைட்டுக்கு ஒரு பேட்டர்ன், லெஃப்ட்டுக்கு ஒரு பேட்டர்ன். அதனால் இப்போ நம்ம வந்து அந்த 3மே நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் ஒன்று இருக்கலாம், அது வந்து டாட் பிடிக்கும்போது போயிடும். ஸோ நம்ம வந்து அதனால் வந்து இங்கே நான் கிராஸ் பிறகு, ஸோ அதை நீங்கள் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு டேப் போட்டு ஒட்டிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பட்டியை பொறுத்தவரை லைனிங்கில் நமக்கு வந்து 2 பீஸ் தேவைப்படும். ஸோ வந்து லைனிங் இந்த ஒரு பட்டி இருக்குன்னா அது வந்து லைனிங்கில் 2 பீஸும் மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீஸும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ லைனிங்கில் வந்து 2 பீஸ், அதாவது நீங்கள் உங்களுக்கு அங்கே லைனிங் துணியில் வந்து நீங்கள் கட் பண்ணது இந்த பேக்கு ஸ்லீவில் கட் பண்ணது மிச்சம் போக எங்கே வந்து உங்களுக்கு இடம் இருக்கோ அங்கே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேப்ரிக் வேஸ்டேஜ் ஆகாமல் வச்சு மார்க் பண்ணி இந்த லைனிங்கில் வந்து 2 பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் சைடு சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து ரைட் ஒன்று, ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரைட்டுக்கு ஒன்று, லெஃப்ட்டுக்கு ஒன்றுன்னு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து ஒரு சைடோட அதாவது அந்த டாட் கட் பண்ணியிருப்போம்ல, ஸோ வந்து அந்த பீஸை நான் வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ பின்னெல்லாம் குத்தி செக்யூர் பண்ணி நீங்கள் லைனிங் வந்து 2 பீஸ் வந்து இது ஒன்று ரைட் சைடுக்கு வரும், ஒன்று லெஃப்ட் சைடுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இன்னொரு, அதாவது நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ஹூக் வைக்கிறனால ஆன் ஃபோல்டில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி அதாவது நெக்ஸ்ட் ஸ்பேஸ் இருக்கும், அங்கே நீங்கள் இதே மாதிரி செக்யூர் பண்ணி அந்த ஃப்ரண்ட்ல அந்த 2 பீஸுமே வந்து லைன் போறதுனால நம்ம வந்து கட் பண்ணி இந்த ஃப்ரண்டோட சென்டர்ல வந்து நமக்கு வந்து ஆன் ஃபோல்ட் வேணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம அங்கே தானே ஹூக் வைக்க போகிறோம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி தனி பீஸாலே இருந்தாலே போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டர்ன் ஷீட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த லைனிங் துணியில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி எல்லாமே, ஸ்லீவ்ஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என் மெயின் ஃபேப்ரிக்கில் நான் வந்து ஆரி ஒர்க்கில் நீட்டாக போட்டு வச்சுட்டேன். நீங்கள் வந்து கட் பண்ணி வச்ச லைனிங் ஃபேப்ரிக், அதாவது பேட்டர்னை வச்சு லைனிங் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுவீங்க. அந்த கட் பண்ண அந்த லைனிங் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து அதை விட ஒரு 1/4 இன்ச் ஜாஸ்தியாக நீங்கள் உங்களோட மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். என்னென்னா ஒரு 1/4 இன்ச் ஜாஸ்தியாக. எதுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் 1/4 இன்ச் ஜாஸ்தியாக கட் பண்ணி எடுக்கிறோன்னா அப்போ தான் லைனிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு 1/4 இன்ச், ரொம்ப இல்லை, ஒரு 1/4 இன்ச் ஜாஸ்தியாக இந்த மாதிரி நான் வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும்.
எடுத்துக்கணும். ஸோ வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் போடும்போது நீங்கள் ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது. என்னென்னா உங்களால் அந்த ஆரி ஒர்க்கை போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து ஒரே கட்டிங்கில் நம்ம வந்து 2 ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதாவது ஆரி ஒர்க் போட்ட அந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இது டிசைன்ஸ் வச்சு இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா பேக் பேட்டர்ன் வச்சு பேக்கை கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட் பேட்டர்ன் வச்சு ஃப்ரண்ட்டை நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். எப்படி நான் சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் வந்து எப்படி பேட்டர்ன் கட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஸோ ரைட்டுக்கு ஒன்று லெஃப்ட்டுக்கு ஒன்று நீங்கள் வந்து டூ பீஸஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் கட் பண்ணும்போது நெக் சைடு மட்டும் கட் பண்ண வேண்டாம். நெக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிப்போம். அதனால் நெக் சைடு மட்டும் கட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா?